ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த பகுதியை பற்றி பார்க்க போகிறோம்னா, இயேசு கிறிஸ்துவோட 12 சீடர்களில் ஒருவரான தோமாயர் எனப்படும் சென்ட் தாமஸ் அவர்கள் உயிர் நீத்த இடம் சென்ட் தாமஸ் மவுண்ட்னு சொல்லுவாங்க. அவரை பற்றின சரித்திர கதையையும் நிஜமாலுமே நடந்த கதை தான் இது. இன்றைக்கி நம்ம எந்த பகுதிக்கு ட்ராவலிங் ஸ்டோரியில் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஹில் ஸ்டேஷன் சொல்ல முடியாது, ஹில் ஏரியா. என்னப்பா ஊட்டி கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நம்ம போகிறது சென்னையில் உள்ள கிண்டி அருகாமையில் இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போக போகிறோம். அது ஒரு குட்டி ஹில்ஸு. அந்த ஹில்ஸ் மூலயமா நீங்கள் சென்னையில் உள்ள அத்தனை அழகையும் பார்த்து ரசிக்கலாம். கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் ஒரு டாப் ஃப்ளோர்லேருந்து ஒரு 20-30 மாடி 40 மாடி அடுக்கு ஃப்ளோர்லேருந்து சென்னையோட அழகை வியூவை பார்க்கலாம். நான் பார்த்து ரசிக்கிற மாதிரியான பகுதி தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவும் ஒரு சரித்திர நிறைஞ்ச பகுதி தான். ஏன்னா கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் அவரோட அற்புதங்களை பற்றி இது மாதிரி ஒரு மெய் காப்பாளர் இந்த உலகத்தில் பிறந்தார் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்காக அவரு கூட இருந்த 12 சீடர்கள், அதில் ஒருத்தவர் தான் தோமாயர் செயின்ட் தாமஸ்ங்கிறவர். அவர் இந்தியாவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி இந்த மக்களுக்கு எடுத்துரைச்சு முதல்ல கிறிஸ்துவத்தை செயின்ட் தாமஸ் மூலியமாக தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஸோ அதை பற்றின சரித்திர காணொலியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கேட் வரும், அங்கேருந்து அப்படியே ஹில்ஸ் ஏற வேண்டியது தான். வாங்க மேலே ஏறுறதை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சிலேருந்து அப்படியே நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹில்ஸ் தான் வரும். ஹில்ஸ் ஏறுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்க, எல்லாம் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போகிறாங்க. இந்த ஹில்ஸில் ஏறி இது பண்ணால் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கும். குட்டியோண்டு ஹில்ஸ் தான், ஆனால் மொத்த சென்னையுமே அற்புதமாக தெரியும். பார்ப்பீங்க நீங்கள், சென்னையில் என்னடா இல்லை, பீச் இருக்குது, மலைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு ஊரில் ஒரு விஷயம் இருக்கும் இருக்காது. ஆனால் சென்னையில் மட்டும்தான் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள், நேராக போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு மரியன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது பாருங்கள். இவங்களாம் அந்த சர்ச்சு ட்ரஸ்ட்டு சேர்ந்தவங்க தான். இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஆஃபனேஜ் இருக்குது, அநாத குழந்தைங்களை வளர்க்குறாங்க. நிறைய குழந்தைங்களை இங்கே நிறைய பேர் தத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ஆஃபரிங் பண்ணுறாங்க, ஏழை குழந்தைங்களை வச்சு வளர்க்குறாங்க. இப்போ இது டிசம்பர் மாதம், கிறிஸ்மஸ் மாதங்கிறனால இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பயங்கர கோலாகலமாக ஆகிடும். லைட்டு வெளிச்சம், ஒளி விளக்கு. இந்த பாருங்க, 500 வருஷம் பழமையான சர்ச்சுங்கிறதுனால ஆர்ச்சி வச்சுருக்காங்க. வாங்க நம்ம காரை பார்க்கிங்கில் விட்டுட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். சர்ச்சுக்கு நீங்கள் மேலே தான் ஏறி போகணும். கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்கும். வயதானவர்கள்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக மூச்சு தான் வாங்கும். சில கேஸு பார்த்திங்கன்னா, சர்ச்சுக்கு வரவங்க உடம்பு முடியாதவங்க வயதானவங்கன்னு சொன்னிங்கன்னா சில டைமு மேலே வரைக்கும் உச்சியில் விடுவாங்க. மற்றபடி இளம் வயசு பசங்க அவங்களுக்கெல்லாம் நடந்து தான் போக அலோவ் பண்ணுவாங்க.
நார்மலான ரோட்டில் நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மேட்டில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டெப்ஸ் வழியாக வந்தீங்கன்னா இந்த வழியாக வரலாம். இப்படியே வந்தீங்கன்னா அந்த சர்ச்சு நேராகவே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். இதுதான் அந்த பழைய காலத்து சர்ச்சு. அதை இப்போ ரெனிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டோட ரன்வே பகுதி. சரி, அந்த சர்ச்சிலேருந்து பார்த்தா ஃப்ளைட்டு ஏறுறது இறங்குறது எல்லாமே க்ளீனாக பார்க்கலாம். எல்லாமே ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த சிலுவை பார்க்குறீங்களா? இந்த சிலுவை நேரடியாக பார்த்தா சிலுவை மாதிரி தெரியும். நீங்கள் ஒரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது ஜீசஸ் உருவம் மாதிரி இருக்கிற மாதிரி பதிச்சிருப்பாங்க. அது ஒரு சிறப்பு. இந்த பாருங்க, 500 வருஷம் ஆன பதாகை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் சிலுவையில் இருக்கிறது. இது போப் 2ஆம் ஜான் பால் இந்த பகுதிக்கு பார்த்துட்டு தரிசித்துட்டு போயிருக்காரு. இது பார்த்திங்கன்னா கொடிமரம் ஏற்றிருக்காங்க கிறிஸ்மஸ் திருவிழாவுக்காண்டி. இந்த பாருங்கள், பெரிய கொடிமரம். இதுதான் அன்னை தெரசா கூட இந்த இடத்துக்கு தரிசித்துட்டு போயிருக்காங்க. அன்னை தெரசா அவர்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சென்னைக்கே தெரியும். இப்போ ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் விசிபிளாக தெரில. அதோட வர இந்த பகுதியை பூட்டி வச்சுருக்காங்க. இதை திறந்தாங்கன்னா அந்த இடத்துலேருந்து ரொம்ப நல்லா பார்க்கலாம். நான் உங்களுக்கு வேறு வியூ காட்டுறேன் வாங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக சர்ச்சு மீட்டிங்லாம் உள்ளே நடக்கும். பெரிய மீட்டிங்கு நிறைய பேர் கலந்துக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வெளியில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம் இந்த மாதிரி டைமில் வெளியில் வச்சு நிறைய பேர் கலந்துக்கிறத இது பண்ணுவாங்க. பாருங்க, வீடற்ற ஜீசஸ் மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த மரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த மரம் 175 வருடம் பழமையான மரம்.
175 வருஷமாக இந்த மரம் இங்கே இருக்குது. இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையின் பெட்டக நுழைவாயில் பாருங்கள். இயேசுவை எதிர்நோக்கி இருக்கிற மாதா அன்னை. இவங்க பாருங்கள், கருவுற்ற அன்னை. இந்த இது மேக்சிமம் எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு தெரியாது. கருவுற்ற நிலையில் இருக்கிற அன்னை. இந்த பகுதியெல்லாம் இப்போதைக்கு கிடையாது. இப்போ புதுசாக நிறைய பேர் டூரிஸ்டர்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறையா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியெல்லாம் இப்போதைக்கு ரொம்ப கிடையாது. இது இப்போது புதிதாக எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. பாருங்கள், சிலுவை சுமந்துருக்கிறவரை ஈட்டியாலையும் கல்லாலையும் அடித்து ப்ரேயர் பண்ணுறவரை அது ஒரு நிகழ்வாகவே எடுத்திருக்காங்க. இந்த பகுதியில் உண்மையாக நடந்தது தான் இது. அவர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே உள்ள மக்கள் பாருங்கள். இது உண்மையாக நடந்த கதை. செயின்ட் தாமஸ் இப்படி தான் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த பார்த்தீங்களா, இதுதான் படி வழியாக வர பகுதி. அங்கே பாருங்கள், ஆலந்தூர் மெட்ரோ தெரியுது. இதே வந்தீங்கன்னா படி வழியாக இந்த வழியாக தான் வரணும். படி வழியாக உங்களுக்கு அந்த வியூவையும் காமிக்கிறேன். ரொம்ப அமைதியான அருமையான பகுதி இந்த பகுதி. இங்கே அனாதை பிள்ளைகளை வளர்த்து பல பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இங்கேருந்து குழந்தைகள் விடப்பட்ட குழந்தைங்களை பல நாடுகள்லேருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துபாய் இந்த மாதிரி பகுதியிலேருந்தெல்லாம் குழந்தைங்களை தத்தெடுத்துகிட்டு போய் நல்லபடியாக வளர்க்குறாங்க. குறைஞ்சது ஒரு 40-50 குழந்தைங்களாம் இப்போவும் கூட இந்த ஆசிரமத்தில் இருக்குது. நீங்கள் வரணும், அந்த ஆசிரமத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த குழந்தைங்கள பார்க்கணும், உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஆஃபரிங் காணிக்கை கொடுக்கணும் சர்ச்சுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பகுதி அந்த ட்ரேட் சென்டர் பகுதி ஃபுல்லாக எல்லாமே தெரியுது. கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கிறனால சரியாக அந்த அளவுக்கு தெரியல.
நல்லா வெயில் வந்த டைமில் நல்லா அருமையாக இருக்கும். மலை மேலேருந்து தரைப்பகுதியை பார்க்குற வீடுங்க மற்ற பகுதிகளெல்லாம் பார்க்கும்போது நல்ல அழகான வியூவாக இருக்கும். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் காணொலியை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது திரும்பி போகிற வழி. இந்த பகுதியில் நடந்த நிகழ்வுகளை பற்றி இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு என்ன ஏதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷனில் வந்து மலைப்பகுதியில் ஏறி போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். பாருங்க, பக்கத்தில் கூட ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று சென்ட் தாமஸ் அகாடமின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது, இப்போ எல்லாமே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்லேயே கான்வென்ட் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் கான்வென்ட்ஸ் இருக்குது. ரொம்ப அமைதியாக இறைச்சலாக இல்லாமல் ஏதோ ஒரு வேறு ஒரு நகரத்தில் வில்லேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். நீங்கள் என்ன தான் பரபரப்பாக சென்னையில் அங்கே எங்கே சுற்றிட்டு இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு இறைச்சலோ இதுவோ இந்த பகுதியை வந்து டிஸ்டர்பே பண்ணாது. இங்கே வந்தீங்கன்னா ஒரு மன அமைதியாகவும் பக்தியோட சாமி ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு 2 மணி நேரம் ஒரு அமைதியான சூழலில் இருந்துட்டு போன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து இறந்து திரும்ப உயிர் பிழைத்து விண்ணுலகம் சென்றதுக்கப்புறம் தூய பேதுரு அவர்களோட தலைமையில் இந்த 12 சீடர்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம இயேசு அவர்களை பற்றின அற்புதமான நிகழ்வுகளையும் எல்லாத்தையும் பற்றி இந்த அனைத்து நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊருக்கு போகிறாங்க. அந்த மாதிரி சென்ட் தாமஸ் வந்து கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு கேரளாவுக்கு வந்து சேர்றாரு. கேரளாவுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் அங்கே இருக்கிறாரு. அங்கே இருக்க கேரளா இந்து நம்பூதிரி நாயர் இந்த மாதிரி ஆட்களால் வந்து நீ வந்து கிறிஸ்டினாலிட்டியை பரப்பவரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகிறாரு. அங்கே வந்து அங்கேருந்து சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வந்தோடனே அவர் இருக்கிறது பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை சின்னைமலைங்கிற பகுதியில் தான் அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்கார். அவர் மொத்தம் 17 ஆண்டுகள் வாழ்ந்தார் இந்த சென்னையில். அப்படி வாழும்போது சின்னமலையில் ஒரு குகையில் தான் அவர் வந்து, ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வேறு ஊரில் வேறு நாட்டிலேருந்து வந்து நீ வந்து மதத்தை பரப்பவரியா அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க. கேரளாவிலேயுமே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் உங்ககிட்ட என்ன பெரிய அற்புதம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து தண்ணீரை எடுத்து மேலே தூவும்போது அந்த தண்ணீர் வந்து வானத்திலே நின்று தண்ணீர் பந்துகளாக நின்னதை பார்த்து அதிசயப்பட்டாங்க கேரளா மக்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது அப்படியே மலர்களாக பூமியில் வந்து விழுந்துச்சு. அதை கண்ட பல கேரளா மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றப்பட்டாங்கங்கிற கதையும் கூட இந்த இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் தான். அவர் வந்து கிறிஸ்டினாலிட்டியை வந்து கிறிஸ்துவத்தை வந்து பரப்புறதுக்கு இந்தியாவுக்கு வராருன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால அவர் வந்து ஒளிந்து வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த சின்னமலை பகுதியில் வந்து அவர் அடைக்கலமாக இருந்தார். அது ஒரு குகை. உங்களுக்கு அடுத்த காணொலியில் வந்து அந்த சர்ச்சு, அவர் வாழ்ந்த சர்ச்சு, அந்த குகையை பற்றி உங்களுக்கு காட்டுறேன்.
அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி வந்து அங்கே கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு கொஞ்ச நாள் வந்து இருப்பார். அங்கே ஏதாவது ரொம்ப மக்களால் பிரச்சனைகள் வருது அப்படின்னு. அப்போ இந்த பகுதியெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய காடாக தானே இருக்கும், காட்டு பகுதியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரோடெல்லாம் போட்டு வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. காட்டு பகுதியாக இருந்தனால அங்கே கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் அப்படி மறைந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த பகுதியில் அடிக்கடி வந்து இங்கே வந்து அமைதியாக இந்த மலை மேலே ஏறி ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு நாள் பண்ணும்போது அவர் இப்போ ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்பக்கமாக வந்து கல் ஈட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவரை அடித்து கொன்று விட்டாங்க. அவர் உயிர் நீத்த இடம் தான் இந்த தோமையார் மலையா. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அது கோயிலை எழுப்பி அவரோட இரத்த துளிகள்லாம் வந்து இந்த கோயிலில் வச்சுருக்காங்க. வச்சு அவரோட நல்லுடலை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சாந்தோம் அப்படின்னு மெரினா கடற்கரை பக்கத்தில் தான் அவரோட நல்ல உடலை வந்து அடக்கம் பண்ணாங்க. அந்த உடலை அடக்கம் பண்ணி உங்களுக்கு அந்த அடக்கம் பண்ண உடல் மேலேயே வந்து கோயிலையும் எழுப்பிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்டோட கதை. புனித தோமையார் கிறிஸ்டியானிட்டியை வந்து முதல்ல இந்தியாவுக்கு வந்து செயின்ட் தாமஸ் அவர்கள் தான் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு சரித்திர நிகழ்வு, அது ஒரு ஹிஸ்ட்ரி தான். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அவர் எங்கே குகையில் வாழ்ந்தார், அப்புறம் எப்படி அவரை கொண்டு போய் புதைச்சாங்கல்ல அந்த பகுதியையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் காணொலியாக.